السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட 26 நோன்பை முடித்துவிட்டு 27வது இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்பது, நாம் சுவாசிப்பது, அல்லாஹ் நமக்கு வழங்கிய ரிஸ்குகளை உண்பது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்வது, இது எல்லாம் அல்லாஹ் மனிதர்கள் மீது காட்டிய ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருளை ஒரு மனிதன் உண்மையாகவே புரிந்து கொண்டான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன், இறைவன் இப்படிப்பட்டவனா என்று மனிதன் ஆச்சரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பண்புகளிலேயே மிக சிறந்த ஒரு பண்பு, அவனுடைய தன்மைகளிலே மிக சிறந்த ஒரு தன்மை, அவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அழகிய திருநாமங்களில் ஒரு பெயர் ரஹீம் ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த ரஹீம் ரஹ்மான் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது அது எவ்வளவு அதிகமான அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கின்றது. ரஹ்மான் என்றால் என்ன, ரஹீம் என்றால் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்ததாக ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று மனிதர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அவனுடைய அருள் இருக்கின்றதே, அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது. அவனுடைய அருள் ஏகப்பட்டது, அதிகமானது. எதையும் கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, அளவு எடுக்க முடியாது. அவனுடைய அன்பு இருக்கின்றதே, அவனுடைய அன்புக்கு யாரும் ஈடாக முடியாது, அவனுடைய அன்புக்கு யாரும் நிகராக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன் அந்த இறைவன் நம் மீது எந்த அளவிற்கு கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான், நம் மீது எவ்வளவு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் தவறுகள் செய்துவிட்டால் உடனே அவன் தண்டிக்க மாட்டான். மனிதர்களுக்கு அவகாசம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்கள் அந்த தவறில் இருந்து வெளியே வர வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதனால்தான் அவன் மனிதர்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்பதை அல்லாஹ் மனிதர்கள் பல முறை சொல்லி புரிய வைக்கின்றான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதே கிடையாது. கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும்போது அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிவிட்டானே, அவன் நம் மீது இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்து விட்டானே என்று அல்லாஹ்வை தான் திட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் தவிர அல்லாஹ்வின் மீது அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை இரக்கத்தை யாரும் யோசித்து பார்ப்பதே இல்லை.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் இருக்கின்றதே, என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது, என்னுடைய கருணை அனைத்தையும் சூழ்ந்துள்ளது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத் பரந்ததாக இருக்கின்றது. அதை புரிய வைக்க நாம் இந்த உலகத்தில் பல படைப்புகளை நாம் பார்க்கலாம். மனிதர்கள் மீது மட்டும் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றானா, மனிதர்கள் மீது மட்டும் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றானா என்று பார்க்கும்போது இல்லை, அனைத்து ஜீவராசிகள் மீதும் அல்லாஹ், அது பறவைகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்து படைப்புகள் மீதும் அனைத்து ஜீவராசிகள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால்தான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு சிரமங்கள், கஷ்டங்கள், பஞ்சம் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ் அந்த படைப்புகள் மீது கருணை காட்டி அவனுடைய அருளை பொலிய வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் குர்ஆன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊரில் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பல மக்கள்கள் இருக்கின்றார்கள். நல்ல செழிப்பாக வாழ்ந்த மக்கள் திடீரென்று பஞ்சம் ஏற்படுகின்றது. அந்த பஞ்சம் ஒரு சோதனையாக அல்லாஹ் ஆக்குகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவனுடைய அருளை இறக்குகின்றான். அல்லாஹ் மலையை அருள் என்று சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய அருள் இறங்குகின்றது, அதன் மூலமாக மனிதர்கள் மீண்டும் செழிப்பாக வாழுகின்றார்கள். இது அவன் அல்லாஹ், அந்த படைப்பாளன், அந்த இறைவன் மனிதர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு இறை அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் ஹதீஸ் மூலமாக. அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது, இந்த உலகத்தில் என்னென்ன படைப்புகளை படைக்கப் போகின்றன் என்று படைத்த போது தன்னுடைய லௌஹ மஹ்ஃபூஸ் அந்த பதிவேட்டில் அல்லாஹ் ஆரம்பத்திலேயே வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே என்னென்ன படைப்புகளை படைக்கப் போகிறேன் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான். அந்த பதிவேட்டில் அது அர்ஷுக்கு மேலே அவனிடம் உள்ளது. அந்த பதிவேடு எங்கே இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கின்றது, அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளது. அந்த பதிவேட்டில் அல்லாஹ் என்ன எழுதிவிட்டான், என் கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது. இறைவன் கோபக்காரன். மனிதன் அநியாயம் செய்யும் பொழுதும் அவன் பாவங்கள் செய்யும் போது கோபப்படக்கூடியவன். ஆனால் இருந்தாலும் அந்த கோபத்தை எது மிகைத்து விட்டது, என்னுடைய கருணை. மனிதர்கள் மீது காட்டக்கூடிய இரக்கத்தினால் அந்த கோபத்தை, அந்த கருணை மிகைத்து விட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய இரக்கம், அவனுடைய அருள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அன்பு இருக்கின்றதே, அல்லாஹ் அன்பாளன். அந்த அன்பை 100ஆக பங்கிட்டான். அந்த அன்பை அல்லாஹ் 100ஆக பங்கிட்டு அதில் 99 தன்னிடம் வைத்து கொண்டான். அந்த 99 அன்பை தன்னிடம் வைத்து கொண்டு ஒரே ஒன்றை பூமியில் இறக்கினான். அந்த அன்பில் ஒன்றை மட்டும், ஒரு பங்கை மட்டும் அல்லாஹ் என்ன செய்தான், பூமியில் இறக்கினான். இந்த ஒரு பங்கினால் தான் படைப்பினங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் எல்லார் மீதும் பாசம் காட்டுகின்றன. தாய் பிள்ளைகள் மீது பாசம் காட்டுகின்றாள், விலங்குகள் தன்னுடைய குட்டிகள் மீது பாசம் காட்டுகின்றன. இது எல்லாம் என்ன, அல்லாஹ் அந்த ஒரு அன்பு இருக்கின்றதே, அந்த ஒரு அன்பை இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கியதினால் அதன் மூலமாக நாமெல்லாம் இன்று ஒருவருக்கு ஒருவர் பாசமாக இருக்கின்றோம், ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டக்கூடியவராக இருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால், ஒரு குதிரை இருக்கின்றதே, அந்த குதிரை மிதித்து விடுவோமோ என்ற அச்சத்தினால் தன்னுடைய குட்டியை விட்டு தன்னுடைய காலை தூக்கி கொள்ளுமா. அந்த அளவிற்கு அந்த குதிரை என்ன செய்கிறது, தன்னுடைய பிள்ளை குட்டி மீது பாசத்தினால், எங்கே நான் என்னுடைய குட்டியை மிதித்து விடுவோன் என்ற பயத்தினால் அந்த காலை மடித்து கொண்டு அப்படி தூக்கி கொள்ளும். அந்த அளவிற்கு அந்த குதிரை மீது அந்த குதிரை பாசம் வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு பங்கின் மூலமாக இருக்கின்றது என்றால், அந்த 99 பங்கு அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கின்றானே, அந்த 99 பங்கு அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கின்றதே. அதை கொண்டு அல்லாஹ் எப்படியெல்லாம் கருணை காட்டுவான், எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இதை அல்லாஹ்
இதை நாளை மறுமைக்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். என்னுடைய அடியார்கள் நாளை மறுமை நாளில் பாவங்களை சுமந்து கொண்டு வருவார்கள். அவர்களை நரகத்தில் போடுவதற்கு அல்லாஹ் கவலைப்படுவான். எங்கே என்னுடைய அடியார்களை நான் நரகத்தில், நான் படைத்த என்னுடைய படைப்புகளை எப்படி நான் நரகத்தில் போடுவது? அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த அளவிற்கு கவலைப்படுகின்றான். தன்னுடைய அன்பை கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? இவர்கள் மீது இரக்கம் காட்டி ஏதாவது ஒரு அமல்கள் இருந்தால், ஏதாவது ஒரு நன்மை இருந்தால், ஒரு சிறிதளவு நன்மை இருந்தால், அந்த நன்மை கொண்டு இவர்கள் நாம் எப்படியாவது சொர்க்கத்தில் அனுப்பிவிட வேண்டும் என்ற அந்த கருணை அல்லாஹ் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்ட இரக்கமானவனாக இருக்கின்றான், அவன் எப்படிப்பட்ட இறை அலுவலனாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை புரிய வைப்பதற்காக ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஹவாஸின் குலத்தை சேர்ந்த கைதிகள், ஹவாஸின் போர் நடக்கின்றது, ஹவாஸின் குலத்தை சேர்ந்த சில கைதிகள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். அவர்களிடையே இருந்த ஒரு பெண், அந்த கைதிகளில் இருந்த ஒரு பெண்ணின் மார்பில் பால் சொரந்து கொண்டு இருக்கின்றது. அவள் பால் ஊட்டுவதற்காக குழந்தைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார். என தன்னுடைய மார்பில் பால் சொரண்டு கொண்டிருக்கின்றது. அதனால் அவர் வலி ஏற்பட்டு குழந்தைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார். குழந்தை கிடைக்கவில்லை. எனவே கைதிகளில் எந்த குழந்தையை கண்டாலும் அதை வாரி எடுத்து பால் ஊட்டினாள். எந்த குழந்தை இருந்தாலும் அதை எடுத்து என்ன செய்கிறார்? பால் ஊட்டி கொண்டிருக்கின்றார். தன் குழந்தை கிடைத்தவுடனே, ஏனென்றால் அந்த போர் நேரத்தில் குழந்தை எங்கேயோ காணாமல் போய்விட்டது. அந்த பால் சொரந்துக்கூடிய நேரத்தில் வலியினால் மற்ற குழந்தை பால் ஊற்றி கொண்டிருக்கின்றால் திடீரென்று அவனுடைய குழந்தை கிடைத்து விடுகின்றது. உடனே தன்னுடைய குழந்தையை பார்த்தவுடனே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வயிற்றோடு அணைத்து பால் ஊட்டினாள். பால் ஊட்டி கொண்டிருக்கும் பொழுது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் என்ன செய்கின்றார்கள்? கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த பெண் தன் குழந்தையை தீயில் எறிவாளா? இந்த பெண் தன்னுடைய குழந்தை தேடிக்கொண்டு கிடைத்து விட்டது, அந்த குழந்தையை வயிற்றால் அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கின்றால், உண்மையாக இந்த பெண் தன்னுடைய குழந்தையை தீயில் எறிவாளா என்று சஹாபாக்களிடம் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், என் நிலையில் அவளால் என்ன செய்ய முடியாது, இப்படி எரிய முடியாது. ஏனென்றால் அந்த குழந்தையின் மீது அந்த அளவிற்கு அவள் என்ன செய்திருக்கின்றாள்? பாசம் வைத்திருக்கின்றாள். எப்படி அவள் அந்த குழந்தையை தீயில் எறிவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த குழந்தையின் மீது இவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பை விட, இந்த குழந்தையில் இந்த பெண்மணி எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றார், இந்த அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிகவும் அன்பு வைத்துள்ளான். அவன் எப்படி தன்னுடைய அடியார்களை நரகத்தில் போடுவான்? அவன் தன்னுடைய அடியார்கள் அந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றானே, அந்த அன்பு வைத்த காரணத்தினால்தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எங்கே மனிதர்கள் திருந்தி வரமாட்டார்களா? எங்கே மனிதர்கள் தொழுக வரமாட்டார்களா? எங்கே மனிதர்கள் நன்மையான காரியங்களை செய்ய மாட்டார்களா? எங்கே மனிதர்கள் இந்த பாவமான காரியத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்தின் பக்கம் வரமாட்டார்களா என்று அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் அந்த மனிதர்களுக்கு புரிய வைக்காமல், அந்த மனிதர்கள் எந்த நபியும் வராமல், அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் வராமல், அந்த மனிதர்களை அல்லாஹ் ஒருபோதும் அழிக்கவே மாட்டான், தண்டனைகளை இறக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வைப்பான். அந்த நபிமார்கள் சொல்வார்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அந்த நபிமார்களே என்ன ஆகிடுவார்கள்? அவர்கள் சோர்ந்து போய்வார்கள். யா அல்லாஹ், எங்களால் முடியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சோர்ந்து போனார். கிட்டத்தட்ட 950 வருடம் அவர்கள் என்ன ஆனார்கள்? சொல்லி பார்த்தார்கள், கேட்கவில்லை. மீண்டும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது, யா அல்லாஹ் முடியல அல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தண்டனை என்ன செய்கின்றான்? இறக்கினான். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களிடம் சொல்லி பார்த்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் வந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை மறந்து வாழாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி வாழுங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கின்றார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை. இறுதியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு, யா அல்லாஹ், என் மக்கள், என்னுடைய சமுதாயம் ஒருபோதும் என் பேச்சை கேட்பதே கிடையாது,
எவ்வளவு சொல்லியும் அவர்கள் உன்னை வணங்குவதற்கு வருவதே இல்லை. நீ இவர்களை என்ன வேணாலும் செய்து இவர்களை அழித்து விடு என்று சொல்லிவிட்டு ஊரை விட்டு வெளியே சென்று விடுகின்றார்கள். ஊரை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த ஒரு தவறினால் மீன் வயிற்றில் தங்கி, அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்ய அவர்கள் மீது இரக்கம் காட்டி மீன் வயிற்றில் வெளியே வந்திருக்கும் தன்னுடைய ஊருக்கு வருகின்றார்கள். இந்த மக்களுக்கு எந்த ஆதாபமும் வரவில்லை. இவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன ஒரு மாற்றம், இதற்கு முன்னாடி இருந்த பாவங்களை விட்டு அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை வரவேற்கின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஒரு விஷயம், இப்படி ஒன்று நாம் போகும்போது கோபமாக சென்று விட்டோம், அல்லாஹ் அதற்குரிய தண்டனை கொடுத்து விட்டான், ஆனால் என் ஊருக்கு எந்த அழிவும் வரவில்லை என்றையும் அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்ற அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், யூனுஸே நீ சென்று விட்டாய், நீ போனதற்கு பிறகு ஒரு கருமேகம் வந்தது, நாங்கள் எல்லாம் பயந்து போய்விட்டோம். இது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்குமோ, அல்லாஹ் இந்த வேதனை இந்த கருமேகத்தை கொண்டு எங்களை அழித்து விடுவானோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்து விட்டது. உடனே நாங்கள் அந்த நேரத்தில் தௌபா செய்து விட்டோம். அல்லாஹ் நினைத்திருந்தால் அந்த மேகத்தை கொண்டு இந்த ஊர் மக்களை அழித்திருப்பான். ஆனால் அல்லாஹ் அழிக்கவில்லை. அல்லாஹ் அந்த மக்கள் மீது அந்த நேரத்தில் கூட இரக்கம் காட்டினான். இரக்கம் காட்டி அவர்களை மன்னித்து அல்லாஹ் அவர்கள் வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். யோசித்து பாருங்கள், அந்த அளவிற்கு அல்லாஹ் தண்டனையை கொண்டு வந்து தண்டனையை நிறுத்தியவன் அவன். ஏன், எதற்காக? மக்கள் மீது உள்ள அன்பு, பாசம். இதெல்லாம் எதற்காக? மனிதர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவன், அவன் எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். முந்தைய காலத்தில் நன்மையும் எதையும் அறவே செய்யாத, எந்த நன்மையும் செய்யாத ஒரு மனிதன் இருந்தான். ஒரு மனிதன் எந்த நன்மையும் செய்யவில்லை, ஒரு நன்மையான காரியங்களும் செய்யவில்லை, வாழ்நாள் முழுவதும் பாவங்களே செய்து கொண்டிருந்தான், அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை. இப்படியே ஒரு மனிதர் இருந்தான். அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கின்றான், அழைக்கின்றான். தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அந்த நேரத்தில் அந்த தன்னுடைய மக்களிடம் சொல்கின்றான், நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து அந்த சாம்பலை என்ன செய்யுங்கள், அந்த சாம்பலை காற்றில் தூக்கி வீசி விடுங்கள், அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து விடுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்த வசியத் செய்துவிட்டு இறந்து போய் விடுகின்றான். ஏன்? அல்லாஹ் இவருக்கு அதிகமான செல்வத்தை வழங்கியிருந்தான், ஒருபோதும் அவன் நன்மையான காரியங்கள் செய்ததில்லை, எதுவுமே செய்ததில்லை. அவன் சொன்னபடியே அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தார்கள், அந்த மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனை எரித்து அந்த சாம்பலை என்ன செய்தார்கள், அந்த சாம்பலை காற்றில் தூக்கி வீசினார்கள், தண்ணீரில் கரைத்தார்கள், மலையில் தூக்கி போட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான், அவன் ஆற்றலுடையவன், அவன் அது அனைத்தையும் ஒன்று திரட்டி முழு உருவத்தை மீண்டும் அனுப்பி அந்த மனிதனிடம் அல்லாஹ் கேட்டான், ஏன் இப்படி செய்தாய், எதற்காக இப்படி செய்தாய், உன்னை செய்ய வைத்தது, உன்னை தூண்டியது எது என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொன்னான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அமலும் செய்ததில்லை, பொருளாதாரம் இருந்தது, செல்வம் இருந்தது, எந்த நன்மையான காரியங்களும் அதை செலவழிக்கவில்லை. ஆனால் இறுதி கட்டத்தில் உன் மீது எனக்கு பயம் வந்துவிட்டது, உன் அச்சம் என்னுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது, எங்கே நீ என்னை எனக்கு தண்டனையை வழங்கி விடுவாய் என்ற பயம் வந்துவிட்டது இறந்ததுக்கு பிறகு, அதனால் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லும் பொழுது உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய அந்த அச்சத்தை பார்த்து உடனே அவனை தன் கருணையால் அவனை என்ன செய்துகின்றான், மன்னித்து விடுகின்றான். அவன் செய்த அந்த காரியத்திற்காக, அவனுடைய அந்த அச்சத்திற்காக அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு அவன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னித்து விட்டு அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், மனிதன் கொஞ்சமாவது அல்லாஹ் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்தான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொண்டு அவன் இரக்கமானவன், கருணை காட்டக்கூடியவன், அல்லாஹ் நிச்சயமாக நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் மன்னித்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி, பாவங்கள் செய்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தாகத்தினால் தவித்து கொண்டு இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீரை
கொடுத்து அந்த பெண்மணி சொர்க்கத்தில் சென்றாள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்த பெண்மணி ஒரு நாய் மீது கருணை காட்டியதினால் அல்லாஹ் அந்த பெண்ணின் மீது கருணை காட்டினான். அல்லாஹ் அந்த பெண்ணின் மீது கருணை காட்டினான். இன்று கருணை காட்டுவதில் மனிதர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றார்கள், இரக்கம் காட்டுவதில்லை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பூமியில் வாழ்வர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்றால் மேலுள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று இரக்கம் காட்டுவதிலும் அவர்கள் மீது கருணை காட்டுவதிலும் மனிதர்கள் அவர்கள் மிக 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 குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். கண்ணியத்துடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் ரஹ்மத்துடைய மாதம். அல்லாஹ் நமக்கு இது ரஹ்மத் இறை அருளாக வழங்கியிருக்கின்றான். நாமும் அல்லாஹ்வின் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனுடைய இறை அருளிலிருந்து நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதம் எந்த அளவிற்கு நாம் நன்மைகள் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த அல்லாஹ் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்து அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நம் மீது கருணை காட்டக்கூடியவன், நம்மளை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அவன் இரக்கம் ரஹ்மான் ரஹீம் என்ற ஒரு நம்பிக்கை வைத்து நாம் அமல்கள் செய்து அல்லாஹ் எடுத்து அந்த அமல்களை ஒப்படைக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நம் மீது கருணை காட்டி நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹ்வின் மீது அல்லாஹுடைய ரஹமத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.